பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் த நியூஸ் மினிட் பத்திரிகையாளர் ஷபீர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அண்ணா வணக்கம். வணக்கம். அண்ணாமலை ஆனா ட்வீட்ல என்ன போடுறாருன்னா 2019 நாங்க வாங்கின பெர்சன்டேஜ் 3 தான், ஆனா இப்ப பாருங்க 24 நம்ம 11% மேல இருக்கிறோம், இது சக்சஸ் அப்படின்னு அவரு வெற்றி கழிப்புல ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. 2014 2019 எல்லாம் அவங்க எவ்வளவு சீட்ஸை கண்டெஸ்ட் பண்ணாங்க? மிஞ்சி போனா ஒரு 6 சீட்ல கண்டெஸ்ட் பண்ணிருப்பாங்களா? அதுக்கு முன்னாடி மிஞ்சி போனா 3 5 சீட்டு 6 சீட்டு அவ்வளவுதான். 3 சீட்டு 5 சீட்டு 6 சீட்டு அவங்க 10க்குள்ளதான் கண்டெஸ்ட் பண்ணிருக்காங்க. 8 கூட தாண்டல. அவங்க ஒரு 6 5 இந்த ரேஞ்சில தான் கண்டெஸ்ட் பண்றாங்க. அப்ப கண்டெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவுதான் வரும், 3% 4% தான் வரும். இப்ப நீங்க எவ்வளவு சீட்ஸ்ல கண்டெஸ்ட் பண்ணிருக்கீங்க? 19 சீட்ஸ்ல 22 சீட். ஆமா, 22 சீட்ல கண்டெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கூடுதலாக பாத்தீங்கன்னா பாமகவுடைய இதுவும் இருக்கு, சப்போர்ட்டும் இருக்கு. அப்போ உங்களுக்கு அதெல்லாம் ஒரு நம்பர்ஸை கூட்டி தானே காமிக்கும். அப்ப இது பாஜக வளர்ந்து இருக்கிறது, நாங்க இவ்வளவு சீட்ஸ்ல கண்டெஸ்ட் பண்ணதால அப்படியே கணக்கு பண்ணா கூட 2014 வாங்கின கூட்டணியோட இருந்த 19% கூட எக்ஸாக்ட்லி இல்ல. 2014 உங்களுக்கு பொன் ராதாகிருஷ்ணன் அச்சீவ்மெண்ட் பெரிய அச்சீவ்மெண்ட். 19%. அதிமுக இல்லாத ஒரு 3வது அணியை உருவாக்குனாரு. பாஜக பாமக அதுக்கப்புறம் வைகோ தேமுதிகவெல்லாம் கூப்பிட்டு வந்தது பெரிய விஷயம். எனக்கு தெரியும், அந்த சவேரா ஹோட்டல்ல தான் அந்த பிரஸ் மீட் நடக்குது. அந்த சேரை மாத்தி 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 வைப்பாங்க. யார் பக்கத்துல யார உட்கார வைக்கிறது, இவர் பக்கத்துல அவரை உட்கார வச்சுட்டோம்னா அவரு கோச்சிக்கிட்டாருன்னா, அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு இவரு கோச்சிக்கிட்டாருனான்னு ராஜ்நாத் சிங் எல்லாம் வந்திருந்தாரு சென்னைக்கு. சோ அந்த அளவுக்கு மும்முரமாக வேலை செய்து ஒரு கூட்டணியை உருவாக்குனாரு. அப்போ 19% ஓட் ஷேர். இன்னைக்கு அந்த ஓட் ஷேரை கூட இவரால் கிராஸ் பண்ண முடியலையே. இப்போ எனக்கு தகவல் என்னன்னா, வார் ரூம்ல உட்கார்ந்து இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்து இதெல்லாம் நாங்க வளர்ந்துருக்கோம், நாங்க இப்படி வளர்ந்துட்டோம் அப்படி வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அந்த நம்பர்ஸை ஒர்க் அவுட் பண்ணி அவங்க ஃபுல்லா ஒரு தியரியை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் பாஜக என்ன சொல்றாங்க, 11 இடங்களுக்கு மேல நம்ம அதிமுகவை வீழ்த்திட்டு மேல வந்திருக்கோம் அப்படின்றதெல்லாம் வார் ரூம்ல இருந்து செய்திகளாக பரப்புறாங்க. இல்ல, அதுதான் உங்களுக்கு நிறைய இடங்கள்ல அந்த ஃபைட் டஃப் ஆனதுக்கு காரணம் இவங்க பாப்புலர் கேண்டிடேட்ஸ் போட்டாங்க. அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. உங்களுடைய ஓட் ஷேரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நீங்க பாப்புலர் கேண்டிடேட்ஸ் நீங்க போட்டீங்கன்னா கொஞ்சம் அடையாளம் தெரிந்த ஒரு இணை அமைச்சரை கூட்டியார வேண்டியது இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு நடிகைகளை கூட்டியார வேண்டியது இருக்கு. ஆமா, அதுக்கப்புறம் உங்களுக்கு இவரு யாரு சட்டமன்ற கட்சி தலைவர் அவரையே போட்டியிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா போர்ஸையும் யூஸ் பண்ணாங்க அவங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு ஓட் ஷேரை கொடுக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் இந்த ஓட் ஷேரை நீங்க எப்படி தக்க வச்சுக்க போறீங்க அப்படின்றதான கேள்வி. அதுக்கு அதுதான் முக்கியம். இப்போ கேப்டன் விஜயகாந்த் அரசியலுக்கு வரும்போது 8% ஒரே எலெக்ஷன்ல 8% எடுத்தாரு. அப்புறமா அவருடைய ஓட் ஷேர் கூடுச்சு, எதிர்கட்சி தலைவரா இருந்தாரு. ஆனால் எதிர்கட்சி தலைவராக இருந்து கூட ஒரு வாய்ப்பு அவர் பயன்படுத்திக்கலையே. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி நீங்க என்னதான் சொன்னாலும் அவங்க அந்த 10% ஓட் ஷேரை தக்க வச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல, தனியா நின்று அவங்க தக்க வைக்கிறாங்கல்ல. பெரிய பொருட்செலவுலாம் இல்லைன்னா 8.6 கிட்ட வந்திருக்கு. அது பெரிய விஷயம் இல்ல. எந்த கூட்டணியும் இல்ல, யாரும் இல்ல, எந்த மீடியா சப்போர்ட்டும் இல்ல, எந்த இது ஏஜென்சி சப்போர்ட்டும் இல்ல, எந்த அரசாங்கமும் அவங்களுக்கு சப்போர்ட் இல்லை அப்படின்னும் போது அவங்க அந்த ஓட் ஷேரை தக்க வச்சுக்கிறாங்க. பட் அதனால என்ன பிரயோஜனம் அப்படின்றதா, நீங்க ஓட்டை பிரிக்கிறீங்க பல இடங்கள்ல. பட் அந்த போக்கஸ் என்ன அப்படின்றது நாம் தமிழர் கட்சியை பார்த்து கேட்க வேண்டியதா இருக்கு. நீங்க எங்க எடுத்துட்டு போறீங்க உங்க கட்சி தொண்டர்களை? உங்களை தம்பிகள், உங்களுடைய தம்பிகள் உங்களை நம்புறாங்க. எந்த அரசியல் திசையை நோக்கி நீங்க அவங்களை கொண்டு போறீங்க, என்ன பண்ண போறீங்க, அவங்களுடைய ஃபியூச்சர் என்ன அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு எம்எல்ஏவாவோ ஒரு கவுன்சிலராவோ ஏதோ ஒண்ணு வந்தா தானே அவனாலையும் சஸ்டெயின் பண்ண முடியும். அவனுக்கு அரசியல் ஆர்வம் இருக்கு. அந்த ஆர்வத்தை நீங்க ப்ரூவ் பண்றதுக்காவது உங்களுக்கு ஒரு பவர் தேவைப்படுது. எக்ஸாக்ட்லி, நீங்க ஆர்வத்தை தூண்டிட்டீங்க. நான் எவ்வளவு நாள் நான் ஆர்வத்தோடயே வாழ்றது? என்னைக்கா ஒரு நாள் உங்களுக்கு அவனுடைய அவனுக்கு ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கிடைக்கணும்ல. அவனுக்கான அங்கீகாரம் என்பது தேர்தலில் வெற்றி பெறுவார், இல்லைன்னா ஆர்வ கோளாறா போயிடும். அப்ப அந்த கேள்விகள் எல்லாம் யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நாம் தமிழர் கட்சி தள்ளப்பட்டிருக்கு. பாப்போம். ஆக்சுவலா ஃபைட்டையுமே பிஜேபி நாம் தமிழரோட போடவே கூடாது. நாம் தமிழர் ஜெயிக்கல, அது ஓகே.
பட் ஆட்சிக்கு வர போறேன் 26ல நான் தான் சிஎம், 32ல நான் தான் பிஎம்ன்ற ரேஞ்சுக்கு வார் ரூமால எழுத வைக்கிற அண்ணாமலை இது நாம் தமிழரோட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவங்களோட ஃபைட்டே கிடையாது அவருக்கு. ஆக்சுவலா அவர் வேற பக்கம் இருக்கணும். சரி, அவங்களுக்கு என்னன்னா நாம் தமிழரையும் இந்த எலெக்ஷன்ல காலி பண்ணிடணும் அப்படின்னு பல முயற்சிகளை எடுத்தாங்க. அந்த ஒரு கேண்டிடேட் கட்சி சின்னத்தை ரெஜிஸ்டர் பண்ணானே, அந்த யாரு அவரு, அந்த அவர் ஒரு விவசாய சங்கம் மாதிரி ஏதோ சக்தி வைசா இல்ல கர்நாடகாவில் அவர் ஒரு முன்னாள் ஜேர்னலிஸ்ட் அவர் கர்நாடகால. அவருக்கு வந்து அவர் வந்து திடீரென்று போய் இந்த சின்னத்தை போய் அவர் வந்து வாங்கிடுறாரு. சின்னம் புது சின்னம் நாம் தமிழர்ல, அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மைக் சின்னம். அப்போ அவ்வளவு ஈஸி இல்ல. சோ அதனால அந்த அந்த சின்னத்தை வந்து இவங்க வேற கட்சி வாங்கிட்டாங்க. சின்னம் டிஸ்அட்வான்டேஜா இருக்கும் நாம் தமிழருக்குன்னு எதிர்பார்த்தாங்க. பட் அதையும் மீறி நாம் தமிழர் நின்று இருக்கு. சோ உங்களுக்கு மக்கள் அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கறாங்க இல்ல அப்படின்றது அவங்க கையில இருக்கு. பட் அவங்க களத்துல நிக்கிறாங்களே, ஏதோ ஒரு தைரியத்துல நிக்கிறாங்க, ஏதோ ஒரு அஜெண்டாவோட நிக்கிறாங்க அவங்க. பட் இங்க அண்ணாமலை வந்து என்ன பண்ண போறாருன்னா, நீங்களே கலப்பீங்களான்னு வருவாரு. இல்ல அதான் இன்னைக்கு அண்ணாமலைக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல வேற எந்த பாஜகவுடைய மாநில தலைவருக்கும் இல்லாத பல சலுகைகள் என்பது அவருக்கு செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க இருக்கக்கூடிய மூத்த கட்சி தலைவர்கள்லாம் வந்து இவருக்கு இடைஞ்சலா இருப்பாங்க அப்படின்னு எல்லாரையும் வந்து கவர்னர் பதவி கொடுத்து தூக்கிட்டாங்க, வேற மாநிலத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. யாருமே கேள்வி கேட்கறதுக்கு கூட இங்க ஆள் இல்லை. அவர் வச்சதுதான் சட்டம், அவர் நடத்துறது தான் வந்து கட்சி அப்படின்ற அளவுல இருந்துச்சு. இன்னொன்னு, வேற எந்த பாஜகவுடைய மாநில தலைவருக்கும் இவ்வளவு ஊடக வெளிச்சம்லாம் கிடைக்காது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஹிந்தி சேனல்ஸ், எல்லா இங்கிலீஷ் சேனல்ஸும் அண்ணாமலை பேட்டி எடுப்பாங்க. அண்ணாமலை ஹிந்தி தெரியாது அப்படின்னாரு, ஆனா இப்ப ஹிந்தி சேனல்ஸ்க்கு ஹிந்திலேயே பேட்டி கொடுப்பாரு. ஏன்னா அந்த ஊடகங்கள்லயும் நான் வரணும், எனக்கு பிரபலம் அடையணும் அப்படின்றது. அப்ப தன்னுடைய இமேஜை வந்து தன்னுடைய பலத்தை விட அதிகமா அவர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாரு. என்ன சொன்னாங்கன்னா, அண்ணாமலை இஸ் த மேன் ஹூ இஸ் கோயிங் டு டெலிவர் தமிழ்நாடு, யூ மார்க் மை வேர்ட்ஸ் அப்படின்லாம் ட்வீட் போட்டாங்க. பல பேர் ட்வீட் போட வச்சாங்க. எங்க இருக்காரு இன்னைக்கு? ஒரு சீட்டு கூட அவரோட இருப்பு என்னதான் பண்றதா ஐடியால இருப்பாங்க சார். இப்போ ஆல்மோஸ்ட் அவர் சொன்ன அந்த 25 கிடையாது, அவர் சொன்ன அந்த டபுள் டிஜிட் அப்படிங்கிறது 2 முட்டை அப்படிங்கிற சென்ஸ்ல வந்து நின்றுச்சு. இப்ப இது அவரை என்ன பண்றதா பிளான் இருக்கு? இப்போ அதிகாரம் பவர்ஃபுல்லா அவங்க இருந்தாவாச்சும் பரவாயில்ல. போன தடவை நேர்காணல்ல நீங்க சொல்லியிருந்தீங்க அவரை மேலிடத்துக்கு கூட்டு போய் அழகு பார்க்கலான்னு. இப்ப அங்கேயுமே வந்து இவரை கூட்டு போய் அழகு பார்க்கறது வந்து, அதாவது அது எப்படின்னா, உங்களுக்கு பாஜக அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் இவருக்கு எம்ஓஎஸ் கொடுத்து ராஜ்யசபா ரூட்ல அவர் மேல கூட்டு போயிடலான்னு ஒரு திட்டம் இருந்துச்சு. ஆமா, இப்ப 75 சீட்டு நம்மளுக்கு அவங்களுக்கு பொறுப்பு இருக்கு அப்படின்னா அதுல 3ல 1 வந்து கூட்டணியில இருக்கிற இவங்க 2 பேரே கேட்பாங்க. ஏற்கனவே அங்க இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இல்ல. அதிமுக கூட்டணி இல்லாம போனதுக்கு இவர் தான் காரணம். 10 சீட்டு 15 சீட்டு இவரால போச்சு, ஆட்சி அமைக்க முடியல. அதிமுகவோட கூட்டணியில இருந்தாங்கன்னா ஒரு 10 சீட்டு வந்திருப்பாங்கல்ல, அது பெரிய நம்பர்ல உங்களுக்கு. அதிமுக மாதிரி ஒரு கட்சி கூட்டணியில இருப்பது அப்படின்றது, நீங்க இன்னும் 5 வருஷம் இருங்கன்னா இருந்துட்டு போயிட போறாங்க. அந்த கூட்டணியை உடைச்சு அந்த கூட்டணியை சின்னாபின்னமாக்கி ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டாரு அப்படின்னும் போது அவர் மீதான கேள்விகளும் எழுப்புவாங்க. அது பாஜக மேலிடம் என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இவ்வளவு நாள் அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த அதிகாரம், அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ்லாம் வந்து வேற யாருக்கும் கிடைக்காத ஸ்பேஸ். ஆனா அவரால் ப்ரூவ் பண்ண முடியல. he was unable to deliver தமிழ்நாடு for the பிஜேபி. இவங்க பிஜேபி தலைமை நினைச்சாங்க இவர் தான் ரைட் பர்சன் நினைச்சாங்க, ஆனா அவரால் இன்னைக்கு பண்ண முடியல. அப்போ பிஜேபி வந்து இப்போ ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸுக்கு யோசிக்க ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அதிமுகவுடனான டாக் பிஜேபி இருந்து எப்படி இனிமே இருக்கும்னு நீங்க கணிக்கிறீங்க சார்? சரி, அதிமுகவை இனி மிரட்ட முடியாது. இனி அதிமுகவை வந்து நீங்க பெரிய அளவுக்கு குடைச்சல் கொடுக்க முடியாது. இன்னொன்னு, அதிமுகவோட ஒரு கூட்டணி அமைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு தற்போது பிஜேபி தள்ளப்பட்டிருக்கும். ஏன்னா 2026 தேர்தலை மையப்படுத்தி அவங்க ஒரு வேலையை பார்க்கணும். அப்போ இங்க வந்து ஒரு அமெனபிளா யாராச்சும் அதிமுகவோட நல்லுறவுல இருக்கக்கூடிய ஒரு மாநில தலைவரா ஒருத்தர் போட்டு அதிமுகவோட அந்த 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 ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் வந்து சரி பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் செய்வார்கள். ரெண்டாவது, அதிமுகவை கடுமையா விமர்சனம் பண்ண விஷயங்கள்லாம் வந்து இப்போ அவங்களால அதை மறுபடியும் பண்ண முடியாது.
நீங்க இந்தியாவுல வேற எடுத்துட்டு பண்ணுவாங்களா வச்சுக்கிட்டு பண்ணுவாங்களான்றது தெரியல. வச்சிட்டுலாம் நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க அதை வச்சுக்கிட்டுலாம் ஒண்ணும் பண்ண முடியாது இனிமேல்ட்டு. சோ அதனால இன்னொன்னு 2026 வந்து இன்னொரு ஃபேக்டரும் இருக்கு. 2026 விஜய் அரசியலுக்கு வர போறாரு, சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போகிறார். அப்போ ஊடகங்களுடைய கவனம், இங்க இருக்கிற அரசியலுடைய மொத்த கவனமும் அவர் மீது இருக்கும். நீங்க வேணும்னா அவரை விமர்சனம் பண்ணி போடலாம். பட் பொதுவா ஊடகங்கள் மக்கள்லாம் விஜய் அரசியலுக்கு வராரு அப்படின்னும் போது அது அந்த ஒரு இது இருக்கும், இம்பாக்ட் இருக்கும். அவருடைய அரசியல் என்னவாக இருக்க போகிறது நமக்கு தெரியல. அவரோட ஃபைட்டுமே திமுக அதிமுகவோட ஓட் பேஸ்ல இருந்து வரப்போறது இல்ல. நாம் தமிழர், பாஜக இந்த மாதிரியான ஓட்டுடைய பேஸ்ல இருந்து தான் எமர்ஜி ஆகும். வழக்கமா அவங்க பார்த்திருந்த திமுக அதிமுக அதிருப்தி ஓட்டுகள்ல இருந்து தானே அவங்க கன்சாலிடேட் பண்ணி மேல வருவாங்க. கரெக்ட். சோ உங்களுக்கு ஒட்டுமொத்த போக்கஸும் அங்க இருக்கும். அப்போ இந்த ஊடகத்துல பெரிய அளவுக்கு பாஜகவுக்கு ஒரு வெளிச்சமோ அல்லது அண்ணாமலையை நோக்கி எல்லா கேமராக்களும் அப்படி திரும்பி இருப்பது அப்படின்லாம் நடக்க வாய்ப்பு இல்லை. சோ இந்த அண்ணாமலையோட 100 மடங்கு டிஆர்பி விஜய்கிட்ட இருக்கும். விஜய் தாங்க பல விவாதங்களுக்கு அவங்கதான் தலைப்பு கொடுப்பாங்க. இப்ப ரஜினிகாந்த் எப்படி கொஞ்ச நாள் அந்த டிவி சேனலுக்கு எல்லாம் ஒரு விவாத தலைப்புகளை டெய்லி கொடுத்துட்டு இருந்தாரோ, அது போன்று விஜயகாந்த் அடுத்தது விஜய் அதை செய்வார். அப்போ பாஜக என்ன நிலையில இருப்பாங்க அப்படின்றத நீங்க கவனிக்கணும். இன்னைக்கு பாஜகவுக்கு ஒரு ஊடக வெளிச்சம் எல்லாம் கிடைக்குது அப்படின்னா உங்களை மேல இருந்து ஒரு நெருக்கடி அப்படின்றது ஊடகங்கள் மீது இருக்கு. இப்ப அதே நெருக்கடியை நாளைக்கு எல்லா ஊடகங்கள் மீதும் போட முடியுமா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்வி. சோ இந்த மாதிரி டைனமிக்ஸ் எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேஞ்ச் ஆகும். கடந்த 10 வருடங்கள்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோமோ இப்ப முற்றிலும் அதற்கு நேர்மாறாக பல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றதுதான் அப்படிதான் பாக்குறேன் நான். ஓகே, ஒரு நல்ல உரையாடல். பல்வேறு விஷயங்களை மிக வெளிப்படையாக பேரலை நேயர்களோடு பகிர்ந்து இருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி.